ஏற்கனவே கடந்த ஒரு வார காலமாகவே பம்மாத்து வேலைகளிலே பாகிஸ்தான் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றது. அணு ஆயுதம் வைத்திருக்கின்றோம், இந்தியாவை விடமாட்டோம், தண்ணீர் தரவில்லை என்றால் போர் தொடுப்போம், சிந்து நதியிலே ரத்த ஆறு ஓட வைப்போம் என்றெல்லாம் வசனம் பேசிய பாகிஸ்தானுக்கு எப்பொழுதும் போன்று ஈவு இரக்கம் பார்த்து இந்த முறையும் விட்டு வைக்க மாட்டோம் என்பதற்கான ஒரு அழுத்தமான செய்தியை நம்முடைய ஏவுகணைகள் சொல்லி சென்றிருக்கின்றன. 9 இடங்களில் விழுந்திருக்கக்கூடிய அந்த ஏவுகணைகள் லஷ்கர் இ தொய்பா, இந்தியன் முஜாஹிதீன், ஜெய்ஷ் இ முகமது உட்பட வித்தியாசமான பெயர்களில் எல்லாம் ராணுவ ரீதியாக தாக்குதல் நடத்த முடியாமல் பயங்கரவாத தாக்குதலை நடத்தி கொண்டிருந்த அந்த பயங்கரவாதிகளுக்கு ஒரு பாடம் புகட்டி இருக்கின்றன. புல்வாமா தாக்குதலுக்கு பிறகு ஜம்மு காஷ்மீரில் இதுவரை நடந்திராத மிக மோசமான ஒரு தாக்குதலை கடந்த மாதம் 22ஆம் தேதி பயங்கரவாதிகள் நடத்தி முடித்திருந்தார்கள். அப்பாவி சுற்றுலா பயணிகளுடைய தலையை சுட்டு கொடூரமான முறையிலே சித்திரவதை செய்து கொண்டிருந்தார்கள். அதற்கு பழி தீர்ப்பதற்கான ஒரு நடவடிக்கையை இந்திய ராணுவம் மேற்கொண்டிருக்கின்றது. எப்போது வேண்டுமானாலும் தாக்குதல் நடத்தக்கூடும் என்று சொல்லப்பட்டிருந்த நிலையில்தான் பிரதமர் நரேந்திர மோடியை விமானப்படை தளபதி அமர்பிரீத் சிங் ஒரு 2 நாட்களுக்கு முன்பாக சந்தித்திருந்தார். ராணுவம் கடற்படை தளபதிகளும் சந்தித்திருந்தார்கள். பாதுகாப்புத்துறை செயலாளர் சந்தித்திருந்தார். இன்று நாடு முழுவதும் ராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த 200க்கும் கூடுதலான இடங்களிலே பாதுகாப்பு ஒத்திகை நடைபெறும். போர்க்காலங்களில் கடைபிடிக்க வேண்டிய அந்த நடவடிக்கைகளை இன்று ஒத்திகை அடிப்படையில் அனைத்து மாநில அரசுகளும் மேற்கொள்ள வேண்டும் என்றெல்லாம் இந்திய ராணுவம் சொல்லி இருந்தது. எனவே இன்று அந்த பாதுகாப்பு ஒத்திகை நடத்தி முடிக்கப்பட்ட பிறகு இன்று மாலைக்கு பிறகு ஏதேனும் தாக்குதல் இருக்கலாம் என்று பாகிஸ்தான் தரப்பிலே எதிர்பார்த்து காத்திருக்க கூடும். ஆனால் அதற்கு முன்பாகவே முந்திக் கொண்டிருக்கின்றது இந்திய ராணுவம். லஷ்கர் இ தொய்பா, ஜெய்ஷ் இ முகமது ஆகிய தீவிரவாத இயக்கங்களுடைய தலைமையகங்களை குறிவைத்துதான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பள்ளத்தாக்குகள் பாகிஸ்தானால் ஆக்கிரமிக்கப்பட்ட காஷ்மீர் பகுதி, அதை கைப்பற்றுவதற்கான ஒரு நடவடிக்கையை இந்திய ராணுவம் எடுத்திருக்கின்றதோ என்கின்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கின்றது. இந்தியாவினுடைய வரைபடம் முழுமைப்படுத்தப்படுவதற்கான ஒரு வாய்ப்பை இந்த ஆபரேஷன் சிந்தூர் உருவாக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்தியாவினுடைய வரைபடத்தில் இருக்கக்கூடிய ஜம்மு காஷ்மீர் எல்லைக்கும் தற்பொழுது இருக்கக்கூடிய இந்திய கட்டுப்பாட்டு பகுதிகளின் எல்லைக்கும் வித்தியாசம் உண்டு. எல்லையினுடைய பல பகுதிகளை, இந்திய எல்லைகளில் ஒரு சில பகுதிகளை, முக்கியமான பள்ளத்தாக்குகளை பாகிஸ்தான் ஆக்கிரமித்து வைத்திருக்கின்றது. அந்த பகுதியை தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் என்று நாம் குறிப்பிடுகின்றோம். அங்கிருந்துதான் தீவிரவாத இயக்கங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. ஆப்கானிஸ்தான் எல்லைக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இந்த ஆக்கிரமிப்பு காஷ்மீர் என்பதுதான் உலக அளவில் பயங்கரவாதிகளுடைய சொர்க்காபுரியாக இருப்பது. அதை குறிவைத்துதான் இந்திய ராணுவம் இந்த தாக்குதலை நடத்தியிருக்கிறது. இதோ வாங்கிக் கொள்ளுங்கள் பரிசு என்று குறிப்பிட்டு லஷ்கர் இ தொய்பாவிற்கும் ஜெய்ஷ் இ முகமது அமைப்பிற்கும் 9 ஏவுகணைகளை பரிசளித்திருக்கின்றது இந்திய ராணுவம். தொடர்ந்து இந்திய ராணுவத்தின் தரப்பில் அந்த பகுதியிலே ஏவுகணை சோதனையும் கடந்த ஒரு வார காலமாக நடைபெற்று வந்தது. முக்கியமான ஏவுகணைகள் சோதிக்கப்பட்டன. எல்லையில் இருக்கக்கூடிய சாலைகளில் போர் விமானங்களை தரையிறக்கி பாதுகாப்பு ஒத்திகை பார்த்தார்கள். நம்முடைய மிக் ரக விமானங்கள், மிராஜ் ரக விமானங்கள், ரஃபேல் விமானங்கள் எல்லாம் தயார் நிலையில் இருக்கின்றன. எந்த விமானத்தில் இருந்து சென்று இந்த ராணுவ நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது என்பதற்கான தகவலையும் இந்திய மக்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றார்கள். ராணுவம் விரைவில் வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதே போன்று தற்போது வரை ஏவுகணைகள் அங்கு சென்று விழுந்திருக்கின்றன ஆக்கிரமிப்பு காஷ்மீருக்குள். இதன் மூலமாக லஷ்கர் இ தொய்பா, ஜெய்ஷ் இ முகமது ஆகிய தீவிரவாத இயக்கங்களுடைய தலைமை அலுவலகங்கள் இருந்த பகுதி தரைமட்டமாக்கப்பட்டிருக்கின்றன. ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியை மீண்டும் நம்முடைய பகுதிக்குள் இணைத்துக் கொள்வதற்கான நடவடிக்கையை இந்தியா தொடங்கி இருப்பதாக உலக நாடுகளால் பார்க்கப்படுகின்றது. எனவே இது ஒரு முக்கியமான ராணுவ நகர்வு. ஒருவேளை பாகிஸ்தான் இதற்கு பதிலடி கொடுக்கின்றோம் என்ற பெயரில் தங்களிடம் இருக்கக்கூடிய ஏவுகணைகளை இந்தியா நோக்கி செலுத்த முற்பட்டால் அது ஒரு மிகப்பெரிய ராணுவ போருக்கு வித்திடக்கூடிய அபாயமும் இருக்கின்றது. பாகிஸ்தான் நாட்டு எல்லையை குறிவைத்து இதுவரை நாம் எந்த தாக்குதலையும் நடத்தவில்லை. இதே லஷ்கர் இ தொய்பா, இதே ஜெய்ஷ் இ முகமது அமைப்பினுடைய பல நிலைகள் கராச்சிக்கு ஒட்டி அமைந்திருக்கின்றன. அதே போன்று இஸ்லாமாபாத்தை ஒட்டி அமைந்திருக்கின்றன. பாகிஸ்தான் எல்லைக்குள் இருக்கின்றன. பல இடங்களில் மசூதிகளை ஒட்டிதான் அவர்களுடைய இந்த செயல்பாட்டு மையங்கள் இருக்கின்றன. பாகிஸ்தானில் பொதுமக்கள் கூட்டம் அதிகம் இருக்கக்கூடிய, மக்கள் வசிக்கக்கூடிய நெருங்கிய இடங்களுக்குள் எல்லாம் ராணுவ நிலைகளை அவர்கள் வைத்திருக்கின்றார்கள் பயங்கரவாதிகள். அதை குறிவைத்து தாக்குதல் நடத்தவில்லை. ஆக்கிரமிப்பு காஷ்மீர் எல்லைக்குள் இருக்கக்கூடிய அவர்களுடைய பயிற்சி தளங்களை குறிவைத்து தான் தாக்குதல் நடத்தி இருக்கின்றார்கள். இந்த இடங்களில் எல்லாம் புதிதாக பயிற்சி பெறுவதற்காக பாகிஸ்தானில் இருந்து அழைத்து வரப்பட்ட நபர்கள் இருந்தார்கள் என்ற தகவலும் தெரிய வந்திருக்கின்றது. எனவே முரிட்டிக் என்ற இடத்தில் உள்ள தீவிரவாதிகள் முகாமை
குண்டு வீசி அழித்திருக்கின்றது இந்திய ராணுவம். இந்த முரிட்டிக் என்பது தீவிரவாதிகளுக்கு மிக முக்கியமான ஒரு இடமாக இருந்தன. அந்த பகுதியில் தான் முக்கியமான அந்த தீவிரவாத குழுக்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. குறிப்பாக இந்த முரிட்கே என்கின்ற பகுதியிலே லஷ்கர் இ தொய்பா பயங்கரவாத குழுவினுடைய தலைமையகம் அமைந்திருக்கின்றது. அதை தற்பொழுது பதம் பார்த்து முடித்திருக்கின்றது இந்திய ராணுவம்.